உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க பாரதி, நீங்க என்கிட்ட க்ளோஸா இருக்கீங்க, நானும் உங்ககிட்ட க்ளோஸா நடந்துக்கிட்டேன். என்ன நீங்க கேர் பண்ணிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க கூட பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் வருது. நான் ஒரு பாஸ், நீங்க ஒரு எம்ப்ளாயிங்கிற மாதிரி நான் நடந்துக்கல. உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தானே நான் நடந்துக்கிறேன். கரெக்டா? ஆனா அதுக்காக நீங்க பிசினஸ்ல பண்ற தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டு இருக்க மாட்டேன். பிசினஸ் வேற, பழக்கம் வேற. நான் உங்க கூட க்ளோஸா பழகினா உங்க இஷ்டத்துக்கு நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா? $6 கோடிக்கு 60 கோடி கோட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு அசால்ட்டு? இல்ல சார், நான் ஒன்னும். பேசாதீங்க பாரதி. உங்களை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. மித்ராவோட அண்ணன் சொன்ன மாதிரி உங்களை ஓவரா பாராட்டினா உங்களுக்கு ஹெட்வெயிட் ஆடும் போல இருக்கு. நாம செஞ்ச எல்லாமே சரியாதான் இருக்கும்னு ஓவர் கான்பிடன்ஸ் வேற. அதெல்லாம் இல்ல சத்தியமா, நான் 6 கோடி தான் கோட் பண்ணி கொடுத்தேன். அப்படின்னா அதுவா 60 கோடின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? தப்பு செஞ்சா ஒத்துக்கோங்க, அதை மறைக்க போய் சொல்லாதீங்க. உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க, நான் உங்க கூட க்ளோஸா இருந்தேன் பாருங்க, அதுதான் தப்பு. அதனாலதான் உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த டெண்டர் காப்பி போய் அது அப்ரூவ் ஆயிருந்தா இந்த கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? 54 கோடி ரூபாய். அதை சரி கட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்கும் தெரியுமா? அதானே, உங்களுக்கு என்ன? நீங்க வெறும் எம்ப்ளாயி தானே. வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் மாசம் மாசம் பிறந்தோடனே அக்கவுண்ட்ல சேலரி கிரெடிட் ஆயிடுதுல்ல, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே எங்க தலையில தானே விழப்போகுது. உங்களுக்கு என்ன கவலை? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் தப்பு பண்ணல. வேண்டாம் பாரதி, நான் பிசினஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. என்ன பேச வைக்காதீங்க. இந்த பாருங்க, இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடந்தா யோசிக்கவே மாட்டேன், சிவியரா ஆக்ஷன் எடுத்துருவேன். வேலை பார்க்கும்போது கவனம் வேலையில மட்டும் இருக்கணும். வேற இடத்துல வச்சா இப்படித்தான். போங்க, போய் வேலையை பாருங்க. என்ன அது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஏதோ குட்டி குழந்தை பொம்மை எல்லாம் தேடுற மாதிரி இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் விடு மித்ரா, நீ முதல்ல செயின் எடுத்துட்டு வா. என்ன மித்ரா, சீக்கிரம் போய் அதை எடுத்துட்டு வா. இல்ல ஆதி, நான் போய் சொன்னேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மித்ரா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை பத்தி இந்த வீட்டுல யாருக்கும் எதுவுமே தெரியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏன் தெரிஞ்சா என்ன சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ற? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துட்டாரு. அதுக்காக ஒரு ஆபரேஷன் வேற பண்ணாரு. அவருக்கு அந்த 5 வருஷத்துல என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு எந்த ஞாபகமே இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் இதை கேக்குறேன். உன்னோட நாலேஜோட தானே இந்த மெமரி லாஸ் ஆபரேஷன் நீ பண்ணிக்கிட்ட. அப்புறம் எதுக்கு இன்னும் அந்த சாவியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க? பழசெல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி அதையும் தூக்கி எறிஞ்சு தொலைய வேண்டியதானே? 5 வருஷமா நடந்த விஷயத்தெல்லாம் அழிக்க நினைக்கிறது சாதாரண விஷயமே இல்ல ஆதி. உங்க அம்மா உங்களை விட்டு போனதுல இருந்து நார்மலா இல்லாம தானே நீ அந்த ஆபரேஷனே பண்ணிக்கிட்ட. அப்போ அந்த டைம்ல உன் வாழ்க்கையில நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தானே எல்லாமே பண்ண. அப்புறம் எதுக்கு அந்த சாவியை மட்டும் வச்சுட்டு சுத்துற? இங்க பாரு ஆதி,
நீ வேணான்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும் தூக்கி போடு. அந்த சாவி மட்டும் எதுக்கு இப்போ? உன் கோவம்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதே சமயம் என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. பழசெல்லாம் மறக்கணுங்கிறதுக்கு தான் அந்த ஆபரேஷனே நான் பண்ணேன். ஆனா ஒருவேளை என்னைக்காவது எனக்கு மறந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரணுங்கிற தேவை இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் மித்ரா? எனக்கு மறந்த விஷயம்லாம் ஞாபகம் வரணும்னா அந்த சாவி எனக்கு கண்டிப்பா வேணும். அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை என் மேல கூட தப்பு இருந்திருக்கலாம்ல. மித்ரா, என்னைக்கு இருந்தாலும் அந்த சாவி எனக்கு தேவைப்படும்னு தோணுது. ஃபைன், அந்த சாவி உனக்கு தேவைப்படும்னே வெச்சுக்கோ. அது என்ன சாவினாவது உனக்கு தெரியுமா? அதை வச்சு என்ன திறக்கணும்னு தெரியுமா? அப்படி அதை திறந்து பார்த்தாலும் அதுக்குள்ள என்னதான் இருக்குனாவது தெரியுமா? இப்படி எதுவுமே தெரியாம சாவி சாவி சாவின்னு சாவி மட்டும் கழுத்துல போட்டுட்டு இருக்கிறது என்ன யூஸ் இருக்கு? ஆமா மித்ரா, அந்த சாவி என்ன சாவின்னு எனக்கு தெரியாது. அந்த சாவியை வச்சு என்ன திறக்க போறேன், உள்ள என்ன இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா உன்ன நான் மறந்த விஷயத்துக்கும் அந்த சாவிக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த சாவி ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல நான் உன்கிட்ட என்னதான் சொல்றதோ எனக்கு புரியல. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோ, நான் வரேன். ஐயோ அத்தை வாங்க. வா வா. அப்போ அவன் கழுத்துல கிடந்த சாவியை வச்சு அவன் மறந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்திடலாம். ஆமா, அவனுக்கு இது தேவைப்படும்னு நினைச்சுதானே இத்தனை வருஷமா அத கழுத்துல மாட்டிட்டு இருந்திருக்கா. ஆமா அத்தை, அதனாலதான் அந்த சாவியை கண்ணுன்னு வீட்டையே ரெண்டா ஆக்கிட்டான். ஆ, அந்த சாவி மட்டும் இருந்தா அது என்ன ஏதுன்னு நாமளே கண்டுபிடிச்சிடலாம் லட்சுமி. ஆனா அந்த சாவிதான் இப்ப காணாம போச்சே. பாரதி தான் கால் பண்றா. அட்டன் பண்ணு. சொல்லு பாரதி. அம்மா, நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், கொஞ்சம் வெளியே வாங்க. இது வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.